வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. எவ்வளோ வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாரு அஜய். ஆனால் சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. அவளுக்கு ஏதாவது செஞ்சால் தான் எனக்கு நிம்மதி. அவளை இப்போ ஏதாவது வந்து தொல்லை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு, அப்படி இல்லை நீங்கள் எந்த போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. அஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வராரு. என்ன காவேரி என்ன டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து தாத்தாக்கும் வந்து விஜய்க்கு டிஃபன் கொடுக்குறாங்க. மற்ற பேர்லாம் சாப்பிட்டுட்டாங்களா, பாட்டியெல்லாம் எப்போ சாப்பிட்டுட்டாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னோடனே என்ன சொல்கிறா உன்னோட புது ஃப்ரெண்டு அவ அப்படின்னோடனே சரி ஓகே ஓகே என்ன சொல்கிறா அவள் அப்படின்னோடனே என்ன சொல்கிறா, என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்ப பார்க்குறா, வேறு என்ன அப்படின்னோடனே என்னம்மா சொல்கிற, இப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, அவளுக்கு வேறு வேலையே இல்லை, அவங்க வந்தது அதுதானே காரணம், எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பணும், அதுக்காக தான் அஜய் திடீர்னு கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்கா அப்படின்னோடனே என்னம்மா இது இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறா, நான் வேறு ஏதாவது பண்ணுவாமா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நான் சமாளிச்சுப்பேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்றாரு. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து யமுனாவும் அதுக்கப்புறம் நர்மதாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து தாத்தா கிட்ட தாத்தா நாங்கள் எங்கள் கூட விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிம்மா, ஆனால் விளையாடலாம், செஸ் தான் இருக்குது, நீங்கள் 2 பேர் விளையாடுங்க, நான் பார்க்குறேன் தாத்தா அப்படின்னு 2 பேர் விளையாடுறாங்க. அப்போ இந்த நர்மதாவுக்கு வந்து நம்ம காவேரி சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி யமுனாவுக்கு வந்து தூரத்துலேருந்து விஜய் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்க்கும்போது சீட்டிங் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சின்ன குழந்தைன்ற அதை நான் சொல்லிக் கொடுத்தேன், நான் சொல்லிக் கொடுக்கக்கூடாதா, ஏன் மாமா எனக்கு சொல்லி தருவார்னு யமுனா சொல்கிறாங்க. 2 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. தாத்தா இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குற ராகினிக்கு செம கடுப்பாக இருக்குது. செம டென்ஷனாக வந்து இவங்க எல்லோரும் இங்கேருந்து கும்மால் அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அஜய் கிட்ட வந்து என்னது இதெல்லாம் அஜய், நீங்கள் இதெல்லாம் கேட்கவே மாட்டிங்களா, கண்டவங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து அமக்கலம் பண்ணிகிட்டு இருக்காங்க, யார் சொல்கிற, எல்லாம் அந்த காவேரியோட தங்கச்சிங்க தான் 2 பேரும் வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்களா. எனக்கே ஒன்றும் புரியல, இப்போ தான் முதல் முறையாக வராங்க, எங்கள் அப்பா இல்லை அதெல்லாம் வராங்க போல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. இல்லை அதுக்குள்ள வீட்டை விட்டு அடித்து துரத்துங்க அப்படின்னோடனே அதெல்லாம் துரத்த முடியாது ராகினி, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எப்படி துரத்த முடியும், தாத்தா விளையாடிட்டு இருக்காருல, அப்புறம் தாத்தா என்னை திட்டுவார், அண்ணனும் என்னை திட்டுவார் அப்படின்னோடனே நீ இப்படியே பயந்துகிட்டே இருனா, அப்புறம் எல்லாமே நடக்குது இங்கே, எனக்கு செம கடுப்பாக இருக்குது, இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல, முதல்ல நான் என் அப்பாவை பார்க்கணும், என் அப்பாவை பார்க்காம எனக்கு டென்ஷனாக இருக்குது, முதல்ல என் அப்பா பார்த்துட்டு வரணும். சரி ராகினி, இப்போ எப்படி போவ, கொஞ்சம் டைம் இரு போகலாம் அப்படின்னோடனே இந்த பாரு உனக்காகலாம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, புரியுதா, என் அப்பாவை பார்க்க நான் போகணும், அதுக்காக வெயிட் பண்ணலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னொன்னே சரி ராகினி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து கேட்குறாரு, என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போட்டிருக்கு, ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல ராகினியை வந்து நீ வெறுப்பேற்றுற, ஆனால் அவள் தான் உன்னை வெறுப்பேற்றுவா, அவள் தான் தொல்லை கொடுப்பான்னு நினச்சேன், ஆனால் பயங்கரமாக சமாளிக்கிற, சூப்பர் காவேரி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே விடுங்க, அவெல்லாம் ஊரில் இருந்தபோது தொல்லை குத்துன்னு தானே இருந்தாலும் அங்கெல்லாம் சமாளிக்க இங்கே சமாளிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ராகினி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அவங்க அப்பா பார்க்க போகிறாங்க. அங்கே வந்து அவங்க அப்பாவை மீட் பண்ணுறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னோடனே என்னப்பா சொல்கிறது, அங்கே வந்து காவேரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாப்பா, எனக்கே வெறுப்பாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து நீ டென்ஷன் ஆகாதம்மா, பார்த்துக்கலாம், என்ன ஓவராக பண்ணுறாளா அவள், நீ அவளை எப்படியாவது ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா அவள் வந்து இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா, நீ முக்க வாங்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லாவாமா இருக்குது அப்படின்னோடனே இல்லைப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தாத்தா ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு, அங்கே விஜய் வேறு அப்படி சப்போர்ட் பண்ணுறாரு, இந்த அஜய் வேஸ்ட்டுப்பா, எதுவுமே பேசாமல் பயங்கரமாக வெறுப்பேற்றுறான், சரியான வேஸ்ட் அஜய், மாப்பிள்ளை ஏமா திட்டுற, அவர் என்ன பண்ணுவார் அவங்க எல்லாம் பேசும்போது, நீங்கள் வேறப்பா, சும்மாவே வந்து சின்ன விஷயம் கூட அவன் பேசவே மாட்டேங்கிறான், பயங்கரமாக நடுங்கிறான், அதுவும் அவங்க அண்ணனுக்கு பயங்கரமாக நடுங்கிறான், உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அஜயை விஜய் வந்து எப்படி அடிச்சார் தெரியுமா என் முன்னாடியே அப்படின்னோடனே என்னம்மா சொல்கிற, மாப்பிள்ளையை அடிச்சுட்டாரா, ஆமாம்ப்பா எனக்கே ரொம்ப டென்ஷனாக இருக்குப்பா அப்படின்னோடனே விடக்கூடாதுமா அந்த விஜய்க்கு ரொம்ப திமிரு அதிகமாக தான் இருக்குது, சரிம்மா ஆஃபீஸில் அந்த விஜய் தானே இருக்கான், ஆமாப்பா இவர் வந்து போகவே மாட்டேங்கிறாரு என்னன்னே தெரிலப்பா அப்படின்னோடனே சரிம்மா இதுக்கப்புறம் வந்து நீ வீட்டில் இருக்கிறதோட ஆஃபீஸில் இருக்கிறதாம்மா நல்லது, நீயும் மாப்பிள்ளை கூட ஆஃபீஸுக்கு போமா, அங்கே வந்து ஆஃபீஸையும் நீங்கள் கைப்பற்றணும், அங்கே யார் நீங்கன்னு காட்டணும், அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் வந்து புத்தி வர்ற மாதிரி எதாவது செய்ய முடியும்னு சரிப்பான்றாங்க ராகினி.